இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் இருப்பதனால உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவினால், அவருடைய வல்லமையினால், அவருடைய நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையை அவர் காண்பிப்பார். யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். தன்மைகளை தகர்ப்பவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தண்ணீரினுடைய தன்மை என்னவென்றால், சுவையற்றது, நிறமற்றது, மணமற்றது. இப்படிப்பட்ட சாதாரண தன்மையை கொண்டதுதான் தண்ணீர். அந்த தண்ணீரை, அப்படிப்பட்ட தண்ணீரை இயேசு சுவைமிக்க, நல்ல மனம் கொண்ட, நிறம் கொண்ட இன்ப திராட்சரசமாய் மாற்றினார். அநேக நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து நீங்கள் நினைக்கும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து, இல்லை உங்களுடைய நிலைமையை நினைக்கும் பொழுது அவைகள் சுவையற்றதாக, நிறமற்றதாக, மனமற்றதாக, சாதாரண தன்மையை கொண்டது போல இருக்கும். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய நேரத்தில் அந்த சாதாரண தன்மையை கொண்ட தண்ணீரை தேவன் சுவைமிக்க திராட்சரசமாக மாற்றுவார். எல்லோரும் விரும்பத்தக்க, எல்லோரும் இன்பமடைய, எல்லோரும் களி கூறும் வண்ணமாக அந்த நிலைமையை, அந்த தன்மைகளை தேவன் மாற்றுவார். கால்களை கழுவும் கற்சாடிகளிலிருந்து தண்ணீரை கண்களை கவரும் ரசமாய் தேவன் இயேசு மாற்றினார். அந்த தண்ணீரின் தன்மையே மாற்றினார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில், எளிய வாழ்க்கையில், வெறும் கால்களை கழுவும் கற்சாடிகளை போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண தண்ணீரை மட்டும் நிரப்பி வச்சிருந்தா போதும். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் கற்சாடி போன்ற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்ற தண்ணீரை அதிகமாக நிறையாக நிரப்பி வையுங்கள். அவைகள் அற்புதம் நிகழ்த்தும் திராட்சரசமாக மாறும். சாதாரணமாக தெரிகிற எல்லா காரியங்களும் அசாதாரணமாக மாறும். எளிமையான, சாதாரணமான எந்த காரியமானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த மனிதர்களானாலும் அவைகளின் தன்மையை தகர்ப்பவர்தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். கனிரசமாய் மாற்றுபவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுவை நிறைந்த, நிறம் நிறைந்த, மனம் நிறைந்த ஒரு நாளாக தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள்.